மகாபெரிவாழன். ஸ்ரீ லலிதாரக சசகஸ்ர நாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளை ஏகம் என்று சொல்கிறார்கள். ஏகம் தது என்று. ஒரே ஒரு பிரம்மம் தான். அந்த பிரம்மம் தான் பல ரூபங்களில் நமக்காக பல வடிவெடுத்து நம்மை இந்த பக்தி மார்க்கத்துக்குள் அழைத்து வந்து படிப்படியாக மேலே கொண்டு வந்து அவளுடைய சரணார விந்தங்களை பற்றி கொண்டு இந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்தை, இந்த முக்தியை நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு அவளே கடாட்சமும் செய்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கண்ணுக்கு புலப்படாத ரூபமாக பராகாசம் சொன்னார்கள், பிராணதா என்று சொன்னார்கள், பிராணரூபிணி என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவளை வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்குள் இருக்கக்கூடியவர் அப்படின்னா அம்பாள் உபாசகர்கள் அப்படின்னு ஒரு 12 பேர்கள். அந்த 12 பேர்களில் மீண்டும் மீண்டும் இந்த சூரிய பகவானை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய இந்த நாம் ஓம் மார்த்தண்ட பைரவாராத்யாயை நமஹ, ஓம் மார்த்தண்ட பைரவாராத்யாயை நமஹ. ஆராத்யா வழிபடுபப்படுபவள். இப்ப மார்த்தண்ட பைரவன் அப்படிங்கிறவர் யாரு? இப்ப இதுல சொல்றது மார்த்தண்ட பைரவனால் ஆராதிக்கப்படுபவள். இப்ப இந்த மார்த்தண்ட பைரவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பிகையினுடைய ஸ்ரீபுரத்துல ஸ்ரீநகரம், அதுல இருக்கக்கூடிய சூரிய பிரகாரம். அப்ப அம்பாள் உபாசகர்கள் 12 பேர். ஆதித்யன், அம்புலி, குபேரன், அக்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க இல்லையா. அதுல இருக்கக்கூடிய ஆதித்யன் அதாவது சூரியன் தன் மனைவி உஷாதேவியுடன் மார்த்தண்ட பைரவர் அப்படிங்கிற பெயர்ல இங்க இருக்காராம். அப்படிப்பட்ட சூரியனால் வழிபடப்படுபவள் என்று அழகாக அந்த சூரிய பகவானால் ஆராதிக்கப்படுபவள் சொல்றாங்க. ஆக சூரிய பகவானை பார்த்தாலே நமக்கு அத்தனையும் சித்தியாகும் சொல்றாங்க. அதனால்தான் சூரிய உதயத்திற்கு முன்பு கண் விழித்து ஸ்நானம் செய்து அந்த சூரிய பகவானை துதிக்க வேண்டும், நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து சென்றார்கள். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத இந்த அம்பிகையை, இந்த சக்தியை நாம் எங்கே காண்பது என்று தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று அழகாக சூரிய பகவானாக நமக்கு தோன்றுகிறார். அம்பிகையின் நிர்குணங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை குணங்களையும் பெற்றிருக்கிறார் இல்லையா. அவருக்கும் அதே போல் தானே இருமைகள் அப்படின்னு அவருக்கு கிடையாது இல்லையா. அனைவருக்கும் ஒரே போலத்தான் ஒளியை தருகிறார், பிரகாசத்தை தருகிறார், அத்தனையும் தருகிறார். எதையும் காலம் கடத்தாமல் செய்கிறார் இல்லையா. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்பது அந்த இரண்டும், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இரண்டுமே சரியாக அதனுடைய நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக மனிதனாக பிறந்த நாமும் இந்த ஜீவனாக பிறந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை விருப்பு வெறுப்பு இன்றி நாம் வாழ வேண்டும், அதை செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதுதான் நியதி. அதை நமக்கு காண்பிப்பதற்காகத்தான் சூரியனாக இங்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அம்பாள் உபாசகராக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் நமக்கு இத்தனையும் சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா. ஏனென்றால் அம்பாளை உபாசிப்பதில் இவருக்கு எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் உண்டோ அவ்வளவு முக்கியமான ஸ்தானம். ஆக அவரை வழிபட்டு அவரை குருவாக ஏற்று அவரிடம் ஒரு பிரார்த்தனை நாம் வைக்கலாம். இதோ எமக்கும் அந்த அம்பிகையின் தரிசனம், அவளுடைய அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று, எமக்கு நீ அனுகிரகம் செய் என்று அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யலாம். ஏனென்றால் யாரெல்லாம் நமக்கு அனுகிரகம் செய்ய முடியுமோ அவர்களுடைய அனுகிரகம் கிடைத்தால் பக்தியின் மார்க்கத்தில் அடுத்தபடியில் நாம் பயணித்து கொண்டே இருக்கலாம். குருமுகமாக நாம் ஞான உபதேசங்களை பெற்றிருக்கிறோம் இல்லையா. அதே போல சூரியனின் மூலமாக நாமும் இந்த பக்தியில் நிச்சலமாக நிர்மலமாக வாழக்கூடிய அந்த வாழ்வை வாழ கற்றுவிடுவோம். அதற்கு பிறகு நாம் இந்த பிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சம் அப்படின்னு சொல்றோமே, அது உண்மை கிடையாது. இருக்கும் பொழுதே அனைத்திலும் பற்றை விடுத்து பந்தத்தை விடுத்து இருக்கக்கூடிய இந்த வாழ்வில் பேரானந்தத்தை காண்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மகாபெரிவா சரணம்.